திருவள்ளுவரின் திருமலரடிகளை போற்றி பணிந்து சத்குருநாதரின் பேரருளால் புகழ் அதிகாரத்துல தொடர்ந்து பயணிக்க போகிறோம். யாராவது மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை மியூட் பண்ணிடுங்க. சென்ற வகுப்புல நாம 234வது பாடல் வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த புகழ் அப்படிங்கிறது இல்லறத்தானுக்கு எதற்காக தேவையாக இருக்கிறது? நான் சொன்னேன், புகழ் என்பது இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு தன்மையை அவனுக்கு கொடுக்கும். அதற்கு தேவையான காரியங்களை எல்லாம் அவன் செய்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்வதற்கான காரியங்களை எல்லாம் அவன் செய்திருக்கிறான். நல்ல ஒரு பெயரை எடுத்திருக்கிறான். அதற்குரிய குணங்களோடு அவன் வாழ்ந்திருக்கிறான். அப்படின்னாதான் அந்த புகழ் வரும். இசைப்பட வாழ்தல் ஈதல் 2 விஷயம் சொல்லியிருக்க. அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு முதல் குறள்ல பார்த்தோம் நம்ம. அப்ப அந்த நிறைவு என்பது அவனுக்கு தேவை. அப்படிங்கிறதுனால இந்த புகழ் என்பது அவனுக்கு ஒரு இல்லறத்தானுக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்து, யார் இந்த புகழை எந்த புகழை யார் உரைப்பார்கள்? அதுதான் அடுத்த குறள்ல சொன்னார். புலவர்கள் உரைப்பார்கள், கற்றறிந்த பெரியோர்கள் உரைப்பார்கள். எப்படிப்பட்ட புகழை உரைப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இறந்தவர்க்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். இறந்தவர்னா வறியவனாக இருக்கிறேன் என்று வந்து கேட்பவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். அவரிடம் இருப்பதை கொடுக்கிறார். இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழைத்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். வேற எந்த வகையிலாவது அவருக்கு ஒரு புகழ் இருந்ததுனால் அந்த புகழை சபையில் பேச மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்ப சபையில பேசுற அளவுக்கு உயர்ந்த விஷயம் எது அப்படின்னா, தன்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு பரோபகாரமாக கொடுப்பது அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த செயல் அப்படின்னு அங்க காமிக்கிறார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை தவிர வேற ஒரு விஷயம் வந்து நிலைத்து நிற்பது அல்லப்பா. இந்த புகழை தவிர வேறொரு விஷயம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்காது. ஒன்றாது நிற்பதொன்று இல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் ஒன்றாது நிற்பதொன்று இல் அப்படின்னு புகழினுடைய பெருமையை பற்றி மறுபடியும் சொன்னார். அடுத்தது நம்ம பார்த்தோம், ஒரு ஞானியும் ஒரு இல்லறத்தானும் ஸ்வர்க்கத்திற்கு போகும் பொழுது யாரு போற்றி வணங்கி வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, பரோபகாரம் செய்த இந்த இல்லறத்தானுக்குத்தான் அங்கு போற்றுதல் அதிகமாக போற்றுதல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும். ஞானி தான் முக்தி பெறுவதற்காக தனக்கான ஒரு முன்னேற்றத்திற்கு அவர் நிறைய உழைத்திருக்கலாம். நிஜமாக அது வந்து உண்மையான உழைப்பு தான். அதெல்லாம் வாஸ்தவமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட, ஆனாலுமே கூட அவர் பரோபகாரமாக ஒன்றும் பண்ணவில்லை அப்படின்னு சொன்னா, பரோபகாரம் யார் பண்ணியிருக்கிறார்களோ, யார் இந்த சமுதாயத்திற்காகவும் வறியவர்களுக்காகவும் சேவைகள் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அங்கு முதலிடம் அப்படிங்கிற விஷயத்த நிலவரை நீள் புகழாற்றின் புலவரை போற்றி போற்றாது புத்தேள் உலகு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நாம 235வது பாட்டு பார்க்க போறோம். நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகற்கு அல்லால் அரிது. இந்த குறள் கொஞ்சம் ட்ரிக்கி குறள். ட்ரிக்கி குறள்னா எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு மெனக்கிடணும். ஏன்னா எல்லா வார்த்தைகளுமே அதனுடைய பொருள் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா புரியறது கிடையாது. இந்த ஒரு ஒன்லைனர்ல இந்த குறளுக்கான மீனிங்கை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தன்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒருத்தன் கொடுக்கிறான். அதனால அவனுக்கு வறுமை வருகிறது. ஆனா அந்த வறுமை கிடையாது. சரி, இந்த பொருள் எல்லாம் கொடுக்கிற போது அவனுக்கு உடலும் வந்து தளர்ந்து போகிறது. உடலாலும் நிறைய சேவை செய்கிறான், உடலும் தளர்ந்து போகிறது. நோய் வந்து இறக்கிறான். இறப்பு கிடையாது. வறுமை கிடையாது, இறப்பு கிடையாது. இப்படிதான் வந்து இதனுடைய ஒன்லைனரா இருக்கு. இப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் அப்படி சொல்கிறார்? வறுமை அப்படிங்கிறது ஏன் வறுமையாக கருதப்படவில்லை? இறப்பு என்பது ஏன் இறப்பாக கருதப்படவில்லை? இந்த 230 220 இந்த 2 குறட்பாக்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒப்புரவறிதல்ல கடைசியில சொல்றார், ஒப்புரவினால் வரும் கேடு எனின்
அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. எப்ப எனக்கு ஒப்புரவு பண்றேன், உலகத்திற்கு ஒரு சேவை செய்யணும்னு நான் ஒத்துக்கொண்டேன். அதற்காக நான் சில விஷயங்களை செய்வதற்காக முற்படுகிறேன். அதனால எனக்கு ஒரு கேடு வருகிறதா? பரவாயில்ல. என் உயிர் போனால் கூட, எனக்கு ஏதாவது ஆனால் கூட, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றி அதை செய்துதான் ஆக வேண்டும். தன்னை விற்றுக்கொள். என்னை விட்டாத அந்த விஷயத்தை நான் பண்ணிதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதி இருக்கணும். ஒப்புரவு அறிதல்ல உறுதி என்பது அவ்வளவு இருக்கணுங்கிறத அங்க சொன்னார். கட்டாயம் ஒருத்தன் எந்த சூழ்நிலையிலும் செய்வதை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது. ஈகையில என்ன சொன்னார்? சாதலின் இன்னாதது இல்லை. சாகிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப துன்பகரமானது. ஆனால் அதை விட துன்பகரமானது எது தெரியுமா? என்னால் ஒருவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்ற நிலை வந்தால் அது ரொம்ப ரொம்ப துன்பகரமானது. அப்போ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சாகிறது கூட பரவாயில்ல அப்படின்னு தானே அர்த்தம். இன்னொரு இடத்துல சொன்ன செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு. அவன் கொடுக்கலன்னா அவன் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு. அதாவது இந்த 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 இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நத்தம் போல் கேடும். இங்க நத்தம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆக்கம்னு. ஸ்ட்ரெயிட்டா நத்தம் அப்படிங்கிறது, நம்ம நத்தம்ங்கிறது நம்மளோட புழக்கத்துல இல்லாத சொல்லுது. நம்ம எங்கேயான சொல்றோமா, உனக்கு நத்தம் வரும் அப்படின்னு சொல்றோமா? அப்படி சொல்றது கிடையாது. ஆனா நமக்கு அதனால நமக்கு அதனுடைய அர்த்தம் நமக்கு வந்து டக்குன்னு புரியறது கிடையாது. நத்தம் அப்படின்னு சொன்னா ஆக்கம் அப்படின்னு. எதை ஆக்கி தரும் அது? நத்தம் போல் கேடும் அப்படிங்க. கேடு என்று சொன்னால் பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவான அர்த்தமே கூட கேடுன்னா என்ன, கெட்டு போறது அப்படின்னு. இந்த இடத்துல பல பல இடங்கள்ல நம்ம இருக்கிற அர்த்தங்களை கூட்டி பார்த்தோம் என்று சொன்னா கேடு என்றால் வறுமை அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். நத்தம் போல் கேடும்னு சொன்னா வறுமை கூட ஆக்கம் தான் அப்படின்னு அர்த்தமா? எப்படி வறுமை ஆக்கம் ஆகும்? வறுமைனா போறது தானே. எல்லாமே எதுவுமே என்கிட்ட இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல, நான் வந்து இப்ப ஒண்ணும் இல்லாத ஆளாவே இருக்கிறேன், நான் வந்து எனக்கு சாப்பிடறதுக்கே நான் இல்லாம இருக்கேன், அந்த சமயத்துல கூட அது ஆக்கமாகுங்கிறார். எதை ஆக்கி தரும்னு கேட்டா அது புகழ் உடம்பை ஆக்கி தரும் அப்படிங்கிற. எதனால புகழ் உடம்பை ஆக்கி தரும்? கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. இன்னைக்கு வறுமையில இருக்கிறான், ஆனால் வறுமையில் இருந்தாலுமே கூட அவனுடைய பழக்கம் என்னன்னா, யாருக்காவது கொடுக்காம அவனால ஒண்ணும் சாப்பிட முடியாது. ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு தான் அவன் சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும்? யார்கிட்டயாவது யாராவது சொல்லும் அவரை பத்தி பேசும் பொழுது, பாவம் ரொம்ப வறுமையில இருக்காரு, அவர்கிட்டயே ஒண்ணுமே இல்ல, பணமே இல்ல, ஆனாலும் இன்னைக்கு கூட நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னாக்க வயிறு வாடி வரமாட்டீங்க, எதனா போட்டுதான் அனுப்புவார், வயிற்ற ரொப்பி அனுப்பிடுவார். அப்படி அப்படி ஒரு பேச்சு அவரை பற்றி இருக்கும். ஏன்னாக்கா, ஏன்னா இத்தனை வருஷமா பழக்கமா போயிடுது. ஏதாவது கொடுத்து 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 பழக்கமாக போய்விட்டது. 10 ரூபாய் இருந்தா 2 ரூபாய் கொடுக்கிற ஆளா இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவனை பற்றி மற்றவர்கள் அந்த வறுமை நிலையை எப்படி பேசுவார்கள்? எப்படி பேடும் பெருக்கமும் இல்லல்ல. சான்றோர்க்கு இந்த இதுல பார்த்தோம், நம்ம நடுவு நிலைமையில பார்த்தோம்னு நினைக்கிறேன். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. அங்கேயும் நம்ம என்ன பார்த்தோம்? கேடு வறுமையா இருந்தாலும் சரி, பெருக்கமா இருந்தாலும் சரி, வளமா இருந்தாலும் சரி, அவனை பொறுத்தின வரைக்கும் அது ஒண்ணும் அவனை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா நெஞ்சத்து கோடாமை தான் அவனுக்கு அழகு. அவன் வறுமை, அவனுக்கு வந்து பெருக்கம் அழகல்ல, வறுமை இகழல்ல, ரெண்டுமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரே நிலையில இருக்க வேண்டும், நேர்மையில் இருக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி இங்கேயும் அவனுக்கு கேடு வந்தால் கூட அது என்ன என்ன கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கேடு வந்து கேடாகவே காணப்படவில்லை. அது அவனுடைய புகழ் உடம்பை ஆக்கி தருகிறது. அவன் எப்படி அப்ப எப்பவுமே அவன் வந்து ஒரு 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 ஜோதிஷோடு அவன் இருக்கிறான், ஒரு புகழ் ஒரு ஒளியோடு அவன் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு அந்த வறுமை அவனை பாதிப்பதில்லை. எதனால காரணம் என்ன அப்படின்னா, கொடுத்து கொடுத்து அவன் அந்த புகழை ஈட்டி இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ஒரு இது விஷயம் சொல்றாரு. உலகாகும் சாக்காடும். சாக்காடுன்னா என்ன? சாக்காடு அப்படின்னு சொன்னா சாகிறது. சாகிறதுன்னா இறந்து போவது. இறந்து போவது என்பது இல்லாது போவது. எது இல்லாது போவது? இந்த உடல் இல்லாது போவது இல்லையா? இந்த உடலுக்கு இயக்கம் இல்லை, பிராணன் போயிடுத்துன்னா இந்த உடலுக்கு வேறு பெயர். இந்த உடலுக்கு இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அது இறந்து போய்விட்டது என்று அர்த்தம். அது செத்து போனது அப்படின்னு அர்த்தமாகுது. அதுதான் சாக்காடுன்னு சொன்னா உலகாகுங்கிற. இல்லப்பா அது இருக்கப்பா அது அப்படின்னு. எப்படி உலகாகும்? இல்லாத ஒரு உடல் எப்படி உலகாகும் அப்படின்னு சொன்னா, இவன்
தன்னுடைய உடலால் அத்தனை வேலைகளை அத்தனை பேருக்கு செய்து அவன் தன்னுடைய பரோபகாரத்தை பண்ணி இருக்கிறானே, அந்த உடல் இல்லாத போனாலும், பூத உடல் இல்லாத போனாலும் புகழ் உடல் அவனுக்கு நிலைத்து இருக்கும். இதான் இதுக்கு அர்த்தம். பணங்காசு இல்லாம வறுமையில வாடினாலும், செல்வம் அவனுக்கு குறைந்து போனாலும் சரி, அவனுடைய புகழ் உடம்பு, அவனுடைய செல்வம் குறைவதனால் அவனுடைய உடலில் ஒளி மங்கி இருக்கின்ற காலத்தில் கூட, வறுமையினால் அவன் வாட்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் கூட அவனுக்கு புகழ் உடம்பு ஒளி பெற்றதாக இருக்கும். அவனுடைய உடலில் அவனுக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லாமல் போய் கடைசியில் அவன் இறக்கும் பொழுது கூட இந்த பூத உடல் போனாலும் புகழ் உடல் என்பது அவனுக்கு நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். அந்த நத்தம் அப்படிங்கறத நாம எப்படி பார்க்கணும், என்ன அர்த்தத்துல பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நத்தம் அப்படிங்கிறது ஆக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இங்க எடுத்துக்கொண்டு பேசப்படுகிறது. அப்ப நமக்கு கேடு வரக்கூடியது, நம்ம உடம்பு வந்து கெட்டு போறது, வறுமையினால் நம்ம உடம்பு கெட்டு போறது அப்படின்னு சொன்னா, இல்ல, உனக்கு புகழ் உடம்பு ஆக்கம், புகழ் உடம்பை ஆக்கி தரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஈகையினால் வரக்கூடிய புகழானது. என்னுடைய உலக வாழ்க்கையில புகழ் வந்து கிடைக்காம, அல்லது உலக வாழ்க்கை தாழ்ந்து போய், புகழ் கிடைக்காம இல்ல, உலக வாழ்க்கை தாழ்ந்து போய், வாழ்க்கை தரம் தாழ்ந்து போய் இருந்தால் கூட என்னுடைய புகழானது உயர்கிறது. என்னுடைய உடல் அழிந்து போனால் கூட என்னுடைய புகழ் உடம்பானது நிற்கிறது. அப்போ இந்த ரெண்டு விஷயம் எது வந்து ஸ்தூலமாக நம்மளால கிராஸ் லெவல்ல நம்ம அழியறதுங்கிறத பாக்குறோமோ, அது சட்டில் லெவல்ல, சூக்ஷ்மமான ஒரு நிலையில அது ஒளி பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்க காமிக்கிறாரு. உலகாவும் சாக்காடு அப்படின்னு சொல்றதுனால இந்த உடல் போனாலும் கூட அவன் என்றும் பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொன்னார். பொறுமை அதிகாரத்துல பார்த்தோம். நம்ம பொன்றும் துணையும், பொன்றும் எங்கேயுமே பொன்றாது நிற்பதொன்றில் அப்படின்னு பாக்குறோம். அழியவே அழியாது, இந்த புகழ் என்பது அழியவே அழியாது, அப்படி இது எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த செல்வத்தை வளர்த்து 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 நானே அனுபவிப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்காக செலவழித்து நான் வறுமையில் வாடினாலும் கூட என்னுடைய புகழானது வளர்ந்து கொண்டுதான் போகுமே ஒழிய அது ஒருபோதும் தேயவே தேயாது அப்படிங்கிறது தான் அங்க முக்கியமான விஷயமாக இருக்கு. அதே போல ரெண்டு விஷயம் பாக்குறோம் நம்ம இந்த குறள்ல. அவர் வெறும் பணத்தை கொடுக்கறதுனால அவனுக்கு புகழ்ங்கிறத சொல்ல, அப்புறம் சாக்காடுன்னு போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாக்காடுங்கிறது என்ன, இந்த உடல் போகும் பொழுதுதானே சாவது அப்படிங்கிறது வருது. அப்ப உடலால் செய்யப்படும் சேவைக்கும் இங்கு மதிப்பு. அதுதான், நமக்கு பணம் இல்ல, காசு இல்லை, ஆனா என்னால வந்து என்னுடைய உடலால் நான் எல்லாருக்கும் போய் உழைக்க முடியும். என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறவங்க எல்லாருக்கும் நான் போய் பண்ண முடியும். கேட்கலனாலும் நான் போய் பண்ண முடியும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்கிட்ட வந்து யாரும் உதவி கேட்கலனாலும் நான் போய் செய்யறேன், ஏதாவது என்னால முடிஞ்சதை செய்யறேன். நிச்சயமாக நான் போனதுக்கு பிறகு கூட என்னுடைய புகழ் உடம்பானது நிறைத்து நிற்கும். அப்ப பணத்தால் செய்யும் சேவை, உடலால் செய்யும் சேவை இரண்டுமே நமக்கு புகழ் உடம்பை பெற்று தருகிறது. செல்வமும் நிலையற்றது. இன்னைக்கு இப்ப இருக்கு, ரொம்ப நிறைய பைசா இருக்குன்னா கொஞ்ச நாள் கழிச்சு செலவாயிடும், அப்புறம் திருப்பி வந்தா சரி, வரலனாலும் இல்ல, நிலையற்றது. அதே மாதிரிதான் நிலையாமைதான் இந்த உடலுக்கும் இருக்கிறது. நம்ம கீதையில படிக்கிறச்சே பாக்குறோம், விகாரங்கள் நிறைந்தது, ஷட்பாவ விகாரங்கள், 6 விதமான மாற்றங்கள் நிறைந்தது இந்த உடல் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இந்த ஒன்னு அஸ்தி ஜாயத்திலேருந்து ஆரம்பிச்சு விபக்ஷியத்தை அப்படின்னு அது கடைசியில வந்து அது அழிகிற வரைக்கும் அதற்கான மாற்றங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப இந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த உடல் ஒரு நாளைக்கு அது அழிய போகிறது. என்ன புரியணும் அப்படின்னா, நிலையாமை புரியணும். இதையே வந்து இதுல எதுக்காக அதை சொல்றது, யாருக்கு வந்து இது புரியும் அப்படிங்கறத அடுத்த வரியில சொல்றார். சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது. அப்ப இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த புகழ் உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, இதை புரிஞ்சுக்கணும்னா அவன் வித்தகனாக இருக்கணும். வித்தகருக்கு அல்லால் அரிது, அதாவது வித்தகருக்கு மட்டும்தான் அது எளிது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வித்தகர்னா யாரு? அறிவுடையவர்கள். எதை பற்றிய அறிவு இருக்கணும்? நிலையாமையை பற்றிய அறிவு இருக்கணும்.
இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு காலத்தில் இருப்பது போல் இருக்கிறது, பிற்காலத்தில் இல்லாமல் போகிறது. எதுவும் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கிறது இல்ல அப்படிங்கிற அந்த நிலையாமை இருக்கு இல்லையா, அந்த நிலையாமையை புரிந்து கொண்டிருப்பவன் தான் வித்தகன். அதனால வித்தகர்க்கு அல்லால் அரிது ரொம்ப எம்பசைஸ் இருக்கு அந்த இடத்துல. எப்ப டபுள் நெகட்டிவ் போடுறாரோ அப்போ வித்தகராக இல்லாதவனுக்கு அரிது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, வித்தகனாக இருப்பவனுக்கு எளிது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குறார், கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார். ஸ்ட்ரெயிட்டா வித்தகருக்கு எளிதுன்னு போட்டு போலாம் இல்லையா, ஏன் போடல? ஏன்னா அந்த வித்தகர்னா யாரு அப்படின்னு கொஞ்சம் நம்மளோட பிரெயின்ஸ் கொஞ்சம் வேலை செய்யணும் அந்த இடத்துல. ஆக வித்தகர் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை அறிவை, மெய் அறிவை பெற்றவர்க்குத்தான் இது எளிதில் புரியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க. இந்த மெய்யறிவை பெறுவதற்கு மிக அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விவேகம், வைராகியம், இதெல்லாம் நாம கீத வகுப்புல படிக்கிறோம். எது பேசிக் குவாலிஃபிகேஷன், சாதன சதுஷ்டயம் என்ன அப்படின்னு. அந்த விவேக புக்தி, எது நிலைத்தது, எது நிலையாக இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற அறிவு ஒருவனுக்கு இருந்தால்தான் அவனுக்குத்தான் இது புரியும். இந்த செல்வத்தை தேக்கி தேக்கி வைத்து நானே அனுபவித்து எனக்கு பின் என் சந்ததிக்கு என்று வைக்காமல் இருந்தானால் அவனுடைய வறுமை என்பது வறுமை அல்ல. அவன் இறந்தால் கூட அது உண்மையில் இறப்பே அல்ல, அவன் எப்பொழுதும் யாண்டும் இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமானது யாருக்கு புரியும் அப்படின்னு சொன்னா, இந்த நிலையாமையை உணர்ந்த வித்தகர்களுக்குத்தான் இது புரியும் அப்படிங்கிறது இதுல கருத்து. 236 படிக்கு. தோன்றின் புகழொடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குறளுமே நிறைய உரையாசிரியர்கள் நிறைய விதமாக உரை செய்து புரிந்து கொண்ட ஒரு குறளாக இருக்கிறது. பொதுவா ஒரு உயிர், மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உயிர், அந்த உயிரின் நோக்கம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? புருஷார்த்தங்கள் 4: அறம், பொருள், இன்பம், வீடு. வள்ளுவத்தை நாம் முறையாக படிக்கும் பொழுது நம்ம அதை கொஞ்சம் சுருக்கி இல்லறத்தானுக்கு என்ன நோக்கம்னு கேட்டா, இல்லறத்தானுக்கு நோக்கம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது. இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதுங்கிறதத்தான் இந்த புகழ் அப்படிங்கிறதாக நம்ம புரிந்து கொண்டு இதை படித்து கொண்டு இருக்கிறோம். எல்லோரிடமும் ஒரு நல்ல பெயர் எடுக்க வேண்டும், எல்லோரும் அவனை பற்றி அவன் நினைக்கும் பொழுது அந்த நினைப்பு என்பதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு இல்லறத்தானுக்கான ஒரு முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கும். எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிச்சு சுற்றம் எல்லாரையும் பாதுகாத்து எதுக்கு இவ்வளவு மெனக்கெடுறோம்? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, எல்லாரும் கூடி சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மை பற்றி ஒருவர் நினைக்கும் பொழுது அந்த நினைப்பு அவர்களுக்கு சுகமான நினைப்பாக இருக்கணும். ஐயையோ இவனை பத்தி யார் நினைக்கிறது அப்படின்னு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதுங்கிறது தான் ஒரு பேசிக் எய்மா இருக்கணும். ஒரு இல்லறத்தானுக்கு பேசிக் எய்மா இருக்கணும். மனித உடலில் வாழும் உயிருக்கான இது குறிக்கோள் மோட்சம்ங்கிறது வேற பக்கம் இருக்கட்டும். முதல்ல அவன் ஒரு இல்லறத்தானாக அவன் என்ன அடையணும், அதுக்கப்புறம் தானே அவன் அதுக்கு மேலதானே அவன் அதை பத்தி யோசிக்க போறான். இதுவே இல்லைன்னா அதுக்கப்புறம் அதுக்கு போறதுல அர்த்தம் இல்லை இல்லையா? அதனால புகழோடு வாழறது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஆசைதான், எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. யாருக்காவது கூப்பிட்டு வச்சு திட்டினா பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. குழந்தைகளை கூட நம்ம இப்ப எப்படி சொல்றோம்? ஐயா, தங்கமே, ராஜா, செல்லமே, நீ பண்ணிடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு தான் சொல்றோம். நம்மளெல்லாம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் அப்படி சொல்லல. ஆனா இப்ப எல்லாம் மாறி அவர்களை எல்லாரையும் கொஞ்சம் வேலை வாங்குறது அப்படிங்கிறது, ஈவன் ஆபீஸ்லயும் அப்படிதான் நடக்கிறது, வீட்லயும் அப்படிதான் நடக்கிறது, பொதுவெளியிலையும் அப்படிதான் நடக்கிறது. எல்லோரையும் புகழ்ந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இப்ப இருக்கு. அதனால எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னா புகழ். ஆனா இங்க வள்ளுவர் என்ன சொல்றார்? இந்த புகழ் உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா
நீ அறத்தோடு இசைந்து வாழணும். நீ எல்லோருக்கும் உன்னுடைய உபகாரங்களை பலவிதமாக கொடுக்கணும். செல்வத்தினால் செய்யணும், உடலினால் செய்யணும், ஏதோ ஒரு வகையில் நீ ஈதல் என்பதை செய்துதான் ஆக வேண்டும். அந்த ஈதல் பண்ணணுமா இருந்ததுன்னா அவனுக்கு என்ன, அதுக்கு என்ன அவனுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு உயிரை பார்த்து ஒரு இரக்கம் இருக்கணும். ஐயோ இவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு எதனா ஒண்ணு நம்ம செஞ்சாகணும், நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இரக்கமானது அவனுக்கு இருக்கும். இந்த இரக்கத்துக்கு என்ன என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இரக்கத்திற்கு அறிவு. எதை பற்றிய அறிவுனா, நிலையாமையை பற்றிய அறிவு. எதுவுமே நிலையற்ற இந்த உலகத்தில் நான் எதை கொண்டு போக போகிறேன்? ஒன்னும் கொண்டு போகிறதுக்கு இல்லையே. நான் கையை அப்படியே விரிச்சுட்டு விரிச்சுட்டு போக போறேன், அவ்வளவுதான். இதுல நான் எதுக்காக அடுத்தவனுக்கு கொடுக்காமல் போக வேண்டும்? நான் நன்றாக கொடுத்து போகிறேனே அப்படிங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருந்ததுனாதான் அந்த இரக்கம் அப்படிங்கிற, அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்தா நம்ம கண்ணுல 2 சொட்டு கண்ணீர் வருது அப்படின்னா அந்த இரக்கம் வர்றதுக்கு காரணம் இந்த நிலையாமையை குறித்த அறிவு. அதுதான் விவேக புத்தி, அதுதான் பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு. இதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவன் ஒரு நல்ல இணக்கத்துல இருக்கணும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், எல்லோருடனும் அவன் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அவன் பண்ணினாத்தான் அவனுக்கு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததற்கான பலனானது கிடைக்கும். இப்ப இந்த தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இதுக்கு இந்த ஒரு பிரேஸ்க்கு மட்டுமே பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சபையில நீ தோன்றுகிறாய் என்றால் நீ புகழோடு தோன்ற வேண்டும். புகழ் இல்லாமல் ஒரு சபைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. புகழோடு சபையில் தோன்றுவது அப்படின்னு சொன்னா என்ன? ஏற்கனவே அவன் நிறைய நல்ல காரியங்கள் செய்து அதனால் அவனுக்கு புகழ் கிடைத்து அந்த புகழோடு அவன் ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது சபை அவனை வரவேற்கிறது, சந்தோஷமாக வரவேற்கிறது. ஓ இவரை எனக்கு தெரியுமே, இவரை நான் எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. முன்னாடி காலத்துல ஆட்டோகிராஃபி, இப்ப போய் அப்படி திருப்பி செல்ஃபி, இப்படி திருப்பி செல்ஃபி, அதை எடுத்து இன்ஸ்டால போடுறேன், எஃபில போடுறேன், அத்தை போடுறேன், இத்தை போடுறேன், நான் பார்த்துட்டேன், இவரை பார்த்துட்டேன். பார்க்கறதுதான் ஜென்ம சாப்பல்யம் மாதிரி எல்லாருக்கிட்டையும் அதை போட்டு காமிச்சு அந்த போட்டோவை காமிக்கிறதுங்கிறது தற்கால நடைமுறையாக இருக்கிறது. அப்ப அதுக்கு தகுதியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புகழ் பெற்றிருக்கிறார். இது எந்த புகழ், வள்ளுவன் சொன்ன புகழாங்கிறது இங்க கொஸ்டினே கிடையாது. ஏதோ புகழ் பெற்றாலே இந்த காலத்துல இந்த மாதிரி அவர்களை பின்னாடி அலையக்கூடிய ஒரு இது இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக. ரொம்ப புகழ்ங்கிறதுக்குள்ளான விளக்கத்துக்குள்ள போகாம ஜஸ்ட் பேசிக்கா அதை பார்க்கும் பொழுது ஒரு சபைக்குள்ள வரும்போது புகழோடு வா. படித்ததனால் கிடைத்த புகழோ, செல்வத்தினால் கிடைத்த புகழோ, உன்னுடைய பதவியினால் கிடைத்த புகழோ, உன்னுடைய அரசியல் வாழ்க்கையினால் கிடைத்த புகழோ, அல்லது உனக்கு இருக்கக்கூடிய நட்புகளால் கிடைத்த புகழோ, அல்லது வள்ளுவர் சொன்னது போல ஈதலும் இசைப்பட வாழ்தலும் செய்ததனால் கிடைத்த புகழோ, ஏதோ ஒரு புகழ். ஆனால் தோன்றும் பொழுது புகழோடு தோன்றுக. இன்னொரு அர்த்தம், ஒருவர் நம்மளை பற்றி நினைக்கிறார்னு வச்சுக்கோங்க, அந்த நினைக்கிறச்சே அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களோடு சேர்ந்து அந்த நினைப்பு வருவது, அதுதான் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு ஒருவர் வியாக்கியானம் செய்கிறார். எல்லாருக்குமே இப்ப யாரையா ஒருத்தரை பத்தி நினைக்கணும்னா, சில பேர்லாம் ரொம்ப பேட் குவாலிட்டிஸோட இருப்பாங்க. எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல மத்தியான வேலையில நினைக்கணும் அவனை அப்படின்பா. அப்படின்னா என்ன, அந்த வெயில் சுடுகிற நேரத்துல நினைக்கணும் அப்படின்னு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மனிதர்கள் அப்படின்னு. குளிர்ந்த வேலையில நினைக்கணும் அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பெரியவர்கள் ஏதாவது அர்த்தம் வைத்திருப்பார்கள். எனக்கு புரியுற அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம மனசு குளிர்ந்து இருக்கிற சமயத்துல இந்த குளிர்ச்சியான நினைவுகளோடு இருக்கக்கூடியவர்களை நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா இங்க எப்படி சொல்றாரு அந்த வியாக்கியானக்காரர்னா, ஒருவரை பற்றிய எண்ணம் நமக்கு தோன்றுவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய புகழ்தான் காரணமாக இருக்கிறது. அந்த புகழோடு சேர்ந்துதான் அவரை பற்றிய எண்ணம் தோன்றுகிறது. என் மனசுல இப்போ ஒரு சினிமா பிரபலத்தை பத்தி நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சினிமா பிரபலத்துக்கு இருக்கிற புகழ் தானே என்ன அவரை நினைக்க வைக்கிறது. யாரு சினிமால ஒரு 1,00,000 பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற யாராவது ஒருத்தரை நான் நினைக்க போறேன்னா, இல்ல, புகழ் வாய்ந்தவர்களைத்தான் நினைக்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம். ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் என்று எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பெரிய ஆழம் இல்லை.
ஏனென்றால் பரிமேலழகர் சொல்லக்கூடிய அர்த்தத்தின் ஆழம் இருக்கே, அது ரொம்ப 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 உசத்தியான ஒரு அர்த்தமாக அது இருக்கிறது. எப்படி சொல்றார் அப்படின்னா, தோன்றின் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் மனித பிறவி எடுப்பதாக இருந்தால், என்ன எப்படி பேசுறீங்க, மனித பிறவி எடுப்பதாக இருந்தால் அப்படின்னா அது எடுக்கிறது என் கையில இருக்கா? கொஸ்டின் வரும் இல்ல. ஏதோ பகவானா பார்த்து எனக்கு மனித பிறவி கொடுத்தார், அப்படித்தானே நான் இவ்வளவு நாளா நினைத்து கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க, எடுப்பதாக இருந்தால் அப்படின்னு. அப்ப இந்த மனித பிறவி எடுக்கிறது எடுக்காதது அப்படிங்கிறதுல என் பங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு தெரியறது இல்ல. இதுல இருந்து ஒரு சூக்ஷ்மம் என்ன தெரியறதுன்னா, நம்ம கீத இதுல மகாத்மியத்துல கூட பாக்குறோம். கீதா ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவன் நிச்சயமாக இந்த மன்வந்திரம் முழுக்க அவனுக்கு மனித பிறவிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப என்னுடைய முயற்சி, எனக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கார் பகவான். அதை உபயோகித்து நான் சில காரியங்களை செய்தேன் என்று சொன்னால் எனக்கு மனித பிறவியை நான் என்ஷூர் பண்ணிக்க முடியும்னு தெரியறது. இதுல இருந்து என்ன தெரியறது நமக்கு? நான் நான் இருக்க வேண்டிய முறைப்படி இருந்தால் பகவான் எனக்கு கொடுக்க வேண்டிய பிறவியை கரெக்டா கொடுப்பார். கர்ம பல தாத்தா, அவர் எதுவும் மாற்றி பண்ண முடியாது அவரால், அவருக்கே அந்த சுதந்திரம் கிடையாது. அப்ப என்னுடைய முயற்சியினால் நான் மனித பிறவியை எடுக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் மனித பிறவியை எடுப்பதாக இருந்தால் புகழோடு தோன்றுக. அப்ப புகழோடு அப்படின்னு சொல்லும் பொழுது மனித பிறவியை எடுக்கிறதுன்னா ஒரு தாயின் கர்ப்பத்திற்குள் நான் போய் சேர்ந்து அங்கு எனக்கு இறைவன் உயிரை கொடுத்து நான் அதற்கு பிறகு ஒரு குழந்தையாக வெளியே வரேன். வெளியில வரும்போது தோன்றுகிறேன். அப்ப தோன்றும் போது நான் எப்படி புகழோடு தோன்றுவேன்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றார் அப்படின்னா, இந்த புகழ் அப்படிங்கிறது புகழோடு தோன்றுக அப்படின்னு சொன்னா புகழுக்கு காரணமான குணங்களோடு நீ தோன்ற வேண்டும். இந்த புகழுக்கு காரணமான குணங்கள் என்னன்னு கேட்டா, இங்க இவ்வளவு நேரமா படித்துக் கொண்டிருக்கிறோமே, 23 அதிகாரங்கள் படித்தோமே இதுவரைக்கும், அதுல இல்வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே தான், கடவுள் வாழ்த்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே நாம் நன்றாக புரிந்து கொண்டு படித்து அதனுடைய விஷயங்களை உள்வாங்குவதுதான் குணம். அந்த எல்லாமே குணம் தான். அழுக்காராமை, பொறாமை இல்லாமல் இருப்பது, பொறுமையாக இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, பயனற்ற சொற்களை சொல்லாமல் இருப்பது, கோபப்படாமல் இருப்பது, இப்படி எல்லாமே நமக்கான குணங்கள் தானே. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, இனிய சொற்களை பேசுவது, எல்லாம் குணவிருத்தி தான். அந்த குணங்களை நீ புகழுக்கான குணங்கள் இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் ஒப்புரவு அறிந்து ஈகையை செய்ய முடியும் அப்படின்னு நாம படிச்சோம் இதுக்கு முன்னாடி. அப்ப இந்த குணங்கள் எல்லாம் இருந்ததுனாதான், அந்த குணங்களை வளர்த்து கொண்டவனால் தான் ஒப்புரவு அறிந்து ஈகையை செய்து புகழை பெற்று விளங்க முடியும். அப்படிங்கிறதுனால இங்க புகழ் அப்படின்னு சொன்னா புகழ் கிடையாது, புகழுக்கான குணங்களோடு நீ தோன்ற வேண்டும். அப்ப நான் எப்படி தோன்றது? ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். திஸ் கர்மா இஸ் அ சைக்கிள் அப்படின்னு நாம எல்லோரும் ஒப்புக்கொண்டு இந்த சனாதன இந்து மதத்தில் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நான் செய்ய இன்னா பிறர்க்கின்னா முற்பகல் செய்கின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவரே சொல்றாரு. அதனால வள்ளுவர் இந்து மதத்திற்கு ஆதரவா எதிர்ப்பாலாம் இல்ல. இந்த விஷயமெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர் எதற்கு ஆதரவு எதற்கு எதிர்ப்புங்கிறதெல்லாம் நாமளே புரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு நான் ஒரு நல்லது செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு பின்னாடி எனக்கு அது பெரிய ஒரு நன்மையை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இத கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு அவர் கேட்கிறாரு. அதுல 6வது அத்தியாயத்துல யோக பிரஷ்டனோட கதி என்ன? ஒருவன் நல்ல தன்னை நன்றாக தயார் செய்து கொண்டிருக்கிறான், எல்லா விதங்களிலும் யோகத்தில் தயார் செய்து கொண்டிருக்கிறான், ஞானத்திற்காக அவன் நன்கு பாடுபடுகிறான், ஒரு குருவை அடைந்து அவன் படித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல அவனுக்கு கர்மா வேலை முடிஞ்சிடுத்து, அவன் இந்த உலகை விட்டு போக வேண்டிய நேரம் வருகிறது. அப்ப அவன் எப்படி ஞானத்தை அடைந்து முக்தியை அடைவான், ஞானத்தை பெற்று முக்தியை உணர்வான் அப்படின்னு கேட்டா அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற 1% கூட வீணா போகாது அர்ஜுனா, 1% கூட வீணா போகாது. பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ் தஸ்ய கேசவ தஸ்ய வித்யத்தை நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதியும் தாத்த கச்சதி. எப்ப ஒரு 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 நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும் அப்படின்னு ஒருத்தன் காலடி எடுத்து வச்சுட்டான்னா, சுபேச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, சுப இச்சை. அந்த நான் தான் உய்வுற வேண்டும் என்று ஒருவன் நினைத்து விட்டான்னு மேல அவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது.
அப்படின்னு கைவல்ய நவநீதத்திலையும் இது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரும் இந்த விஷயத்தை சொல்ல பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாகா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபி ஜாயத்தை அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷாம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணிய லோகங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் அதுக்கப்புறமா மீண்டும் மறுபடியும் இங்க பிறக்க வேண்டிய நேரத்தில் ஒரு புண்ணியத்தை செய்திருக்கக்கூடிய நல்ல ஒரு குடும்பத்தில் அவன் சென்று ஒரு குழந்தையாக பிறப்பான். ஏனென்றால் அவன் இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான், வீணா போகாது. நம்ம அரண் வலியுறுத்தல் படிச்சோம். நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, இந்த ஒரு மனிதன் ஒரு உயிர் இங்கிருந்து போகும் பொழுது அது 3 விஷயங்களைத்தான் எடுத்துக்கொண்டு போகிறது. புண்ணியம், பாபம், கற்ற கல்வி அப்படின்னு சொன்னோம். இது எல்லாத்தையும் கிருஷ்ணரோட இதுல அஷூரன்ஸை நம்ம பேக்கப்பா வச்சுக்கொண்டுதான் நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறோம். அப்ப என்ன ஆகுது, அது ஒருவேளை அவன் அது மாதிரி பிறப்பான். அப்படி இல்லைன்னா ஒண்ணு ப்ராடிஜியா பிறப்பான், பிறக்கறச்சையே அவன் புத்திசாலியா பிறந்துடுவான். அப்படி இல்லைன்னா அவன் நல்ல ஒரு குடும்பத்துல பிறப்பான். அந்த குடும்பத்துல அவன் அதுக்கு மேல இதுவரைக்கும் படிச்சதுக்கு மேல திரும்ப அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும். அந்த சூழ்நிலையை பிடித்து கொண்டு அவன் மீண்டும் மேல ஏறி வருவான் அப்படின்னு கிருஷ்ணர் அங்க சொல்றார். ஒரு 6-7 ஸ்லோகம் இருக்கு. கடைசி பார்ட் ஆஃப் 6th சாப்டர் கேரண்டி பை கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு நாம் இந்த விஷயத்தை அணுகினோம் அப்படின்னு சொன்னா, இந்த குணங்களை எல்லாம் ஒருவன் வளர்த்து கொண்டு இன்னைக்கு அவன் அதுக்கான வேலையை ஒழுங்கா பண்ணானா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். அவனுக்கு அடுத்த பிறவியில தோன்றி புகழோடு தோன்றுவான். அந்த புகழுக்கான குணங்களோடையே அவன் தோன்றுவான். இப்ப ஏதோ கொஞ்சம் ஏத்து மாத்தா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம இப்பதான் வள்ளுவமே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் நான் நிறைய புறம் பேசியிருக்கேன், நிறைய அனாவசியமான வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேசியிருக்கேன். இனிமே திருத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி நம்மள ஒரு பெட்டர் பர்சன் ஆக்கி நம்மளுடைய ஃபியூச்சரை நாமளே தான் டிசைட் பண்றோம். அதனாலதான் இங்க இந்த விஷயத்த இந்த ஃப்ரீ வில்ங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இல்ல, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணினா பகவான் அதுக்கான பலனை கொடுப்பார். ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்போ இந்த தோன்றின் புகழோடு தோன்றுக, இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். இந்த ஆழமான விஷயத்த கொஞ்சம் டுவெல் பண்ணி புரிஞ்சுக்கணும். புகழோடு தோன்ற முடியாது. பிறக்கறச்சேயே நம்ம எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவா இருக்க முடியாது. பிறக்கறச்சே ஆர்டினரி பர்சனா பிறக்கிறோம். அந்த குணங்களோட நான் தோன்ற முடியும். அது என்கிட்ட தான் இருக்கு. நான் இன்னைக்கு என் குணங்களை செப்பனிட்டுக் கொள்ள முயற்சி செய்தேன் என்றால் இந்த பிறவியில் நிச்சயமாக அடுத்த பிறவியில் நான் புகழோடு தான் தோன்றுவேன் அப்படிங்கிறது ஒரு கேரண்டி இருக்கு. கிருஷ்ணர் சொல்லியிருக்க. அவர் அங்க யோக பிரஷ்டனுக்கு சொன்னாலுமே கூட இந்த பிறவி அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாருக்கும் அது அப்ளை ஆகுது இல்லையா? திரும்ப பிறக்கும் பொழுது இந்த குணங்களோடு பிறப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இது ஒரு 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 கேரண்டி நமக்கு அங்கிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை நான் ரெஃபர் பண்ணி சொன்னேன். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அடுத்தது சொல்றாரு, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு. நீ நல்ல அந்த குணங்கள் அதுக்கான குணங்களோட பிறக்கணும் அப்பா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிறக்கிறத விட பிறக்காமையே இரு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அத யாராவது சொல்ல முடியுமா? நீ பிறக்காம இரு அப்படின்னு. பிறவி என்பது யாரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது? இது யாருக்கிட்டேந்தும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நான் டிசைட் பண்றது கிடையாது. நான் எனக்கு பிறக்கவே வேண்டாம் இனிமேல். அது எப்ப டிசைட் பண்றோம்னா, ஞானத்தை பெற்று முக்தியை உணரும் பொழுது முக்தனுக்கு பிறவி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இங்க பேசுறது முக்தனை பத்தி இல்ல, இங்க பேசுறது இல்லறத்தானை பத்தி. அந்த இல்லறத்தானுக்கு அவன் இப்பதான் மேபி அவன் ஒரு கர்மயோகியா இருப்பான். இல்லறத்தான் என்பவன் இஸ் ஈக்குவல் டு கர்மயோகி. அப்ப கர்மயோகி என்பவன் முக்தன் அல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவனுக்கு பிறவி கிடையாதுன்னு சொல்லிட முடியாது. தோன்றலின் தோன்றாமை நன்று, இட் இஸ் நாட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அப்ப ஏன் அப்படி போட்டார் அவர் அப்படின்னா, இதுக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. அர்த்தாபத்தி நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு நியாய சாஸ்திரத்துல. அதாவது ஒரு பாதியை கொண்டு இன்னொரு பாதியை ஊகித்தறிவது. அர்த்தனா பாதி. இந்த ஒரு பாதியை சொல்றது இன்னொரு பாதியை ஊகித்தறிவது. தோன்றின் புகழோடு தோன்றுக. எப்படி தோன்றுக? மனித பிறவியாக தோன்றுக.
அப்ப மனித பிறவியா தோன்று, உனக்கு உனக்கு பிறந்துரு, அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. இன்னொரு பாதி என்ன, அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அந்த தோன்றாமை அப்படிங்கிறது இன்னொரு பாதி இருக்கே, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பரிமேலழகர் சொல்றாருன்னா, அப்படி நீ மனித பிறவியாக உன்னால் தோன்ற முடியாதுன்னா விலங்காக தோன்றுவது நல்லது. ஏன்னா அடுத்தது, இதுக்கு அடுத்த கீழே என்ன இருக்குன்னா, 5 அறிவு 6 அறிவு 3 அறிவு 4 அறிவுன்னு பார்க்கும்போது இது 6 அறிவு, அது 5 அறிவு இல்லையா? அதனால 5 அறிவு விலங்காக நீ தோன்றுவது நல்லது. அது சரி, அதையே நல்லதுன்னு போட்டார் அவர். ஏதோ தோன்றலின் தோன்றாமை நன்று, ஏதோ முடிக்கணுங்கிறதுக்காக நன்றுன்னு போட்டாரா, இல்ல இந்த இது யாப்புக்காக நன்றுன்னு போட்டாரா, என்ன போட்டார் அவர் அப்படின்னா, அங்க ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் அதுக்கு. ஏனென்றால் நன்றுங்கிறது ஏன் சொன்னான்னா, விலங்குகளுக்கு இந்த புகழோ இகழ்ச்சியோ ஒன்றும் கிடையாது. புகழுக்கான குணமும் கிடையாது, இகழ்ச்சிக்கான பிரச்சனையும் கிடையாது. அதனால நீ விலங்கா இருக்கலாம், ஏதோ உனக்கு போக ஜென்மா அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. ஏதாவது சாப்பிட்டு சாப்பிடுறது, அப்புறம் வந்து குட்டி போடுறது, அப்புறம் திருப்பி சாப்பிடுறது, திருப்பி குட்டி போடுறது, சும்மா பொழுது போலனா ஏதோ சண்டையை போடுறது, அப்புறம் வந்து செத்து போறது, அவ்வளவுதான். இப்படி வந்து ஒரு ஒரு போக ஜென்மாவாக அது இருந்து மடிந்து போகும். அப்புறம் எப்பயாவது மனித பிறவி கிடைக்கும். இப்போ உனக்கு மனித பிறவி கிடைக்கணும்னு நீ முடிவு பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இந்த பிறவியில நீ தோன்றின் புகழோடு தோன்றுக. புகழுக்கான குணங்களை சம்பாதித்து அந்த புகழுக்கான குணங்களோடு தோன்றினால் அது அந்த மனிதன் மனித பிறவி என்பது மேம்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படும். அப்படி இல்லைன்னா அது விலங்குக்கு சமானம்னு அர்த்தம். அப்போ புகழுக்கான குணங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பிறவியே மனித பிறவிக்கு ஈக்குவலைஸே பண்ண முடியல, அது விலங்கு அப்படின்னு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற. மனித பிறவி கிடைப்பது மிக அரிது. அந்த பிறவி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பு என்பது மிகவும் அவசியம். எப்படிப்பட்ட உழைப்பு, அந்த உழைப்பின் பலன் என்ன, அந்த பலனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் என்ன, அது அது அடுத்தடுத்த பிறவிகளில் நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆறுது அப்படிங்கிறது எல்லாம் இந்த குறள்ல நாம பார்த்தோம். அப்படி இல்லைன்னா ஒரு விலங்காக இருப்பது உனக்கு நல்லது. ஏன்னா அந்த விலங்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல உனக்கு புகழை பத்தி பேச்சே கிடையாது. இந்த நீ வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சியா, நல்ல குணங்களோட இருந்தியா அப்படின்னு எல்லாம் விலங்குகளுக்கு ஒன்றும் கேள்வியே கிடையாது. அப்படிங்கிறதுனால விலங்காக இருப்பது நன்று அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது பார்ப்போம். 237. புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். இது ரொம்ப ஈஸி, இருக்கு பெருசா வியாக்கியானம் தேவையில்லை, இருந்தாலும் அந்த அர்த்தத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். புகழ்பட வாழாதார் தன் நோவார். புகழ்ங்கிறதுக்கான விளக்கம் நிறைய பார்த்துட்டோம். தன்னுடைய சரீரத்தினாலும் செல்வத்தினாலும் மற்றவர்களுக்கு யாதொரு பயனையும் கொடுக்காத ஒருவன் தன் நோவார், தானே தான் நொந்துக்கணும். தம்மை இகழ்வாரை நோவது எவன். அவனை பார்த்து மற்றவங்க எல்லாம் என்ன பெருமையாக பேசுவாங்க, அதோ வராரே அவரை உலகமகா கஞ்சு, யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டார், புண்ணியமா அப்படின்னு பேச மாட்டாங்க. வராம்பாரு எச்சக்கையில காக்கா ஓட்டாதவன், அவன்கிட்ட போய் நின்னானாக்கா நமக்கே கூட வந்து அடுத்தவனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே போயிடும், அப்படிப்பட்டவனா இருப்பான், நம்மளையே மாத்தி விட்டுருவான் அப்படின்னு அவனை பத்தி திட்டுவாங்க. தம்மை இகழ்வார், அப்படி திட்டுறதெல்லாம் இவன் காதுல விழுது. அவன் எப்படி என்ன திட்டலாம், யார் அவன் என்ன திட்டுறதுக்கு அப்படின்னு அவனை திட்டுறத வந்து இவன் வருத்தப்படுறானே, கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாமே, தன்னை பற்றி நினைத்து பார்க்கலாமே, சுய பரிசோதனைகள் செய்து கொள்ளலாமே. நான் எதனால இந்த இகழ்ச்சியை சம்பாதிக்கிறேன். இங்க ஏன் இகழ்ச்சியை பற்றி ஆரம்பிக்கிறார்னா, அடுத்த 3 குறட்பாக்களுமே இகழ்ச்சியை பற்றித்தான் பேச போகிறார். அதனால இங்க ஒரு இதை போட்டுட்டார், ஃபவுண்டேஷனை போட்டுட்டார். இந்த இகழ்வார், இந்த அப்படி திட்டுறான், நிறைய பேர் உலகத்துல என்ன திட்டுறானே, அந்த திட்டுறவனை போய் நான் திரும்ப வந்து ஏன் நீ என்ன திட்டுறேன்னு சண்டைக்கு போறதுக்கு பதிலாக நான் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சேன்னா, நான் என்ன தப்பு பண்ணதுக்காக என்ன திட்டுறாங்க, நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறத தன்னோவார், தானே தானே வந்து திங்க் பண்ணணும். அதை நான் ஏன் பண்ணல. இதுல என்னன்னா, நமக்கு வசதி இருந்து கூட செய்யாம இருப்பான் இல்லையா, அவனுக்கு இந்த இகழ்ச்சி என்பது இன்னும் கூட அவனை வெறியேற்றி விட்டுரும்.
அதெல்லாம் இல்லாம தன்னை பற்றிய ஒரு 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 சுய பரிசோதனையை அவன் பொறுமையாக உட்கார்ந்து செய்தான், அறவழியில் செய்தான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு இந்த இகழ்ச்சிக்கான காரணம் புரியும். மேபி அவன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த டாபிக்கை தான் அவர் வந்து கொண்டு போக போறார். அடுத்தது 238வது குறள் பார்க்கலாம். வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இசை என்னும் எச்சம் பெறாவிடின் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம். இதுதான் இதை படிக்க வேண்டிய முறை. வையத்தார்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படின்னு இன்க்ளூட் பண்றார். உலகத்தில் உள்ள அனைவருக்கும். நம்ம பார்க்கிறோம், இந்த நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது உலகு. துறவினா அவருக்கு விளக்கமா? கிடையாது. அவருக்கும் இந்த கிரடேஷன் உண்டு. அவர் புத்தேளிர் வாழும் உலகுக்கு போனார் என்றால் அங்கு அவரை எடை போட்டுத்தான் பார்ப்பார்கள். அப்போ வையத்தார்க்கு எல்லாம், இங்க வந்து யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணல, அனைவருக்கும் வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இசைனா இந்த இடத்துல புகழ். இங்க எச்சம்னு ஏன் சொல்றது அப்படின்னா, இந்த புகழ் உடம்பை சம்பாதிக்கிறது, உளதாகும் சாக்காடு. அப்படி பெறணும் புகழ். நான் 2 விதமாக புகழை சொன்னேன். ஒன்னு புகழ், ஒன்னு ஒளி. ஒளி என்பது சிறிது காலத்திற்கு இருக்கும், அப்புறம் போயிடும். புகழ் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இவன் எப்பொழுதும் யாண்டும் இருக்கக்கூடிய புகழை இவன் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னான். இசை என்னும் எச்சம். எச்சம் என்றால் யான் இந்த உலகத்தில் வாழ்ந்து உலக வாழ்க்கை நீத்த பிறகும் என்னுடைய புகழானது இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் எச்சம். எச்சமாக நிற்கக்கூடிய புகழ். என்னுடைய என்னை பத்தி நினைக்கிறாங்கன்னா என்னுடைய புகழ் தான் வந்து ஞாபகம் வரணும். அப்படி ஒரு புகழ் அது இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு வசை கிடையாது. இந்த புகழ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவனுக்கு வசைதான். இதை யார் எப்படி வசைன்னு நீங்க சொல்ல முடியும்? வசை என்று சொன்னால் இகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்ப இசைனா புகழ், வசைனா இகழ்ச்சி. சரி, ஏன் வந்து அவனுக்கு வசை? அப்ப யாருமே கொடுக்காதவங்க எல்லாரையும் நம்ம என்ன தினமும் திட்டிக்கிட்டா இருக்கோம்? லிஸ்ட் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கோமா? கொடுக்கறவங்க கம்மியா தானே இருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ புகழ் பெறுவதற்கு உனக்கு வழி இருந்தும் இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நீ பரோபகாரம் செய்யலாம், உடலால் செய்யலாம். உனக்கு நிறைய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வைத்துக்கொண்டு நீ நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். ஆனா 2யுமே யூஸ் பண்ணாம நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வசை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வசைனா இகழ்ச்சி. இகழ்ச்சி நம்ம வந்து இதுக்காக போர்டு போட மாட்டாங்க, பிளெக்ஸ் போட மாட்டாங்க. ஐயே இவன் ஒரு இவன் வந்து யாருக்குமே எதுவும் கொடுக்கல, அப்படி கிடையாது. இப்ப புகழோட தோன்றுகளை சொன்னோமே ஒரு அர்த்தம். அவரை பத்தி நினைக்கும் பொழுதே அந்த புகழ்லாம் வராது மனசுல. வேஸ்ட்பா இருந்தாள், ஒன்னும் இல்ல, யாருக்குமே ஒன்னும் யூஸ் இல்லையே, அவரை பத்தி என்னத்துக்கு பேச்சு அப்படின்னு அந்த பேச்சு அப்படியே போயிடும். அப்ப அது வசைதானே, அது இகழ்ச்சி தானே. இசை என்னும் புகழ் எச்சம் பெறாவிடின் நீ போனதுக்கு அப்புறம் அந்த புகழானது உனக்கு நிலைத்து நிற்காது என்று சொன்னால் வசைதான் அது, இகழ்ச்சி தான் அது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 239. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இதுக்கு ரொம்ப நல்ல குறள். இது என்னன்னா, இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையிலா வன்பயன் குன்றும். இதுவும் இப்படிதான் கொண்டு கூட்டி பொருள் புரிஞ்சுக்கணும். இசைனா புகழ் சொன்னேன்னா, இசையிலா யாக்கைங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. யாக்கை இஸ் ஈக்குவல் டு உடல். இப்ப உடல் அப்படின்னா உயிர் இருக்கா அதுக்குன்னா இல்ல. யாக்கை அப்படிங்கிறது வெறும் உடல் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. இப்ப வெறும் உடல், புகழ் இல்லாத ஒரு உடல் என்பது வெறும் உடல். அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரே வேற, உயிரற்ற உடல். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், முன்னாடி பார்த்தோம் நம்ம, ஒப்புரவறிதல். அப்படி இல்லாதவன் செத்தாருள் வைக்கப்படும். இப்ப என்னன்னா, இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இந்த உயிரற்ற நடைப்பிணமாக இருக்கக்கூடிய இந்த
அடுத்தவர்களுக்கு உதவியே செய்யும் மனமே இல்லாதவர்களை எல்லாரையும் இந்த நிலமகள் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். எதுக்காக தாங்கிக்கிறான்னா, அவ எதுக்கு தாங்கிக்கிறானா, அது நிலத்தினுடைய பொறையாம். நிலத்தினுடைய பொறைனா என்ன? அவளுக்கு பொறையுடைமைங்கிறது அவளுடைய பண்பு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அதனால அவளுடைய பண்பை அவளால் விட முடியவில்லை. அதனால் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் அவங்கள தாங்கல. வேற வழி இல்லை. தாங்கலைன்னா எங்க கொண்டு தள்ளி விட முடியும்? ஸ்பேஸ்லயா தள்ளி விட முடியும்? சரி இருந்து தொலை அப்படின்னு இருக்க வைக்கிறா அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடி போட்டிருக்கிறது இருக்கே, அதுதான் ரொம்ப முக்கியம். வசையிலா வன்பயன் குன்றும். வசையிலா வன்பயன் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல வசை அப்படின்னு சொன்னா குறைவு இல்லாத. இப்ப வசையிலானா குறைவு இல்லாத. குறைவில், அதாவது வன்பயன் அப்படின்னா நல்ல பயன். ஒரு பூமி இருக்குன்னா அதை வந்து விளைச்சல் அப்படி தரும் இல்லையா? பூமி தாயால எத்தனை பயன்கள் இருக்கு நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க. விளைச்சல் இது அக்ரிகல்ச்சர் பண்ண முடியறது, மைனிங் பண்ண முடியறது, அதுக்குள்ள எத்தனையோ வந்து மினரல்ஸ் இருக்கு, எத்தனையோ இதெல்லாம் இருக்கு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு, ஜெம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த பூமியில இல்லாத வளங்கள்ங்கிறதே கிடையாது இல்லையா? ஆனா அந்த அந்த குறைவே இல்லாத ஒரு விளைச்சல் தரக்கூடிய அந்த பூமி குன்றும் அப்படிங்கிற. சும்மா ஏதாவது கதை விடாதீங்க. அது என்ன சூப்பர்ஸ்டிஷியஸ் தான் இருக்குது. ஒரு 4 பேர் உதவி செய்யல அப்படின்னா அதனால பூமியில விளைச்சல் போயிடுமா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஆனா வெரி லாஜிக்கல் இது. நீங்க இதுல விருந்தோம்பல் பாத்தீங்கன்னா, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன் அப்படின்னு கேட்டாருங்க. அவனுக்கெல்லாம் விளைச்சல் வித்து இடணுமாப்பா? அவனுக்கெல்லாம் வந்து விதைய போடணுமா? பூமி தாயே அப்படியே விளைச்சு கொட்டிட மாட்டாளா அப்படின்னு. ஏன்னா அந்த விருந்தோம்பு பண்பு, அந்த பண்பை பார்த்து அவள் பூரித்து போகிறாள். அதனால அவ கொட்டி கொடுக்குறா அவ பாட்டுக்கு விளைச்சல. அதே தானே அந்த பூமி தாய்க்கு இவன் கொடுக்காம இருந்தா வருத்தமா இருக்குமா இருக்காதா? அது வருத்தமா இருக்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னா வன்பயன் குன்றுகிறது. இது இந்த ஆங்கிள் பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிள், நீங்க பிராக்டிக்கல் ஆங்கிள் பாருங்களேன். பிராக்டிக்கல் ஆங்கிள் ஒருத்தங்கிட்ட நிறைய காசு இருக்கு, ஆனா அவன் யாருக்கும் ஒன்று ஈவதே ஈதல். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா பக்கத்துல இருக்கிறவன் உனக்கு எனக்கு போர் அடிக்கிறது, உனக்கு இந்த ஒரு 1,00,000 தரேன் அப்படி கொடுக்கறதுக்கு பேர் ஈகை இல்லை. என்னால முடியல, எனக்கு என்னோட பிரச்சனையை சமாளிக்க முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கறவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் ஈகைன்னு பார்த்திருக்கோம். அப்படி கேட்கறவன் 10 பேர் இருக்கிறான். அந்த 10 பேராலதான் இந்த பூமி தாயை விளைவித்துக் கொண்டு இருப்பான் நிச்சயமாக. அவனுக்கு அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு மனசே இல்லை அவனுக்கு. அவர்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்கான மனசே இல்லை. இவன் என்ன பண்ணுவான்? மேக்சிமம் இந்த ஊர்ல எனக்கு போனி ஆகல, நான் வேற ஊருக்கு போறேன், அங்க போய் பங்களா கட்டிட்டு அங்க ஜாலியா இருக்கேன்ட்டு ஊரை மாத்திட்டு போவான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஊரை விட்டு போக முடியாம என்ன ஆவாங்க? அவங்க பசியினால் வாடி அவங்க மரித்து போவார்கள். பூமி தாயை உழுவதற்கு ஆட்கள் இல்லாமல் பூமி என்ன ஆகும்? தரிசா போகும். தரிசா போன பூமிக்கு வன்பயன் எப்படி இருக்கும்? இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஒருத்தரை ஒருத்தர் வாழ்வித்துக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியின் வளங்களை அனுபவிக்க முடியுங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் நமக்கு. நான் 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 எனக்கு எனக்கு எனக்குன்னு வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த பூமியினுடைய வளங்களை நம்மால் நிச்சயமாக அனுபவிக்கவே முடியாது. அந்த வசையிலா வன்பயன் குன்றும் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அரண் நோக்கி ஆற்றுங்கால் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அப்படின்னு இந்த பொறையுடைமை பொறைய பத்தி நிறைய இடங்கள்ல பேசுறாரு. பூமிக்கு பொறைங்கிறது பொறுமை என்பது நிறைய இருக்கு. இந்த பேட் வேர்ட்ஸ் பேசின அந்த இன்சொல் பேசுறவனை கூட அது வந்து பொறுத்துக்கிறது. ஏன்னா அது அவளுடைய நேச்சர். அது பொறுமையா இருக்கிறது அவளுடைய நேச்சர். அது இங்கேயும் யாக்கை பொறுத்த நிலம் பொறுமையா இருக்கிறது அவளுடைய நேச்சர். அகழ்வாரை தாங்கும் நிலம் அவளுடைய நேச்சர். ஆனா நேச்சர் வந்து மாறல. ஆனா அவளுடைய வளங்களை அவளால் கொடுக்க முடியாது. அவளுடைய வளமிழந்த ஒரு தாயாக அவளை ஆக்குவது யார் அப்படின்னா இந்த இசையில்லாத வாக்கை கொண்டவர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அதை ஒப்பு நோக்கி இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட அடுத்தவனை பத்தி கவலையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி எப்படி ஃபிளரிஷ் ஆகும்? அந்த சொசைட்டில இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல போயிடுவாங்க. அதான் நடக்க போறது, நடந்திருக்கு. இந்த இந்த ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி பஞ்சம் வந்தது, எப்படி இது வந்தது, எல்லாத்தையும் உள்ள நோக்கி பார்த்தோம்னா ஒருவருக்கொருவர் கொடுக்க மனமில்லாதவர்களால் தான் இங்கு அழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது 240.
வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இது என்னன்னா, இஸ் bringing to an end. இதுதான் வாழ்க்கைக்கு நல்லது, இது நல்லதல்ல. இதே மாதிரி ஒரு குறள் அரண் வலியுறுத்தல்ல சொன்ன, செயற்பாலதோறும் அரணி, ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கொண்டு இதை பார்க்கணும். வசை ஒழிய, வசைனா இகழ்ச்சி சொன்னேன், இகழ்ச்சி இல்லாமல், அதாவது புகழோடு வாழ்பவர் தான் வாழ்பவர்கள். இப்ப புகழோடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தோன்றி புகழோடு தோன்றுக படிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். புகழோடு வாழறதுங்கிறதுக்கு புகழுக்கான குணங்களோடு வாழ்வதுங்கிறதையும் சேர்த்து நம்ம மனசுல கொண்டு வந்துக்கணும். அப்போ அந்த புகழுக்கான குணங்களை நன்றாக அபிவிருத்தி செய்து கொண்டு உலகத்தில் இருப்பவர்களோடு இணைந்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள். இசையொழிய இசைனா புகழ், இசை ஒழிய புகழ் இல்லாமல் வாழ்வாரே வாழாதவர். அப்படி இல்லாமல் வாழ்பவர்கள், அதாவது இகழ்ச்சியோடு வாழ்பவர்கள் வாழாதவர்கள். இதை கொஞ்சம் வேர்ட்ஸை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போட்டா நம்மளுக்கு புரியறத காட்டிலும் இப்படி போடும் பொழுது நாம முன்னாடி படிச்ச குறள் அதுக்கப்புறம் படிச்ச குறள்னு ஒரு இது பண்ணி நம்ம முன்பின் பார்த்து புரிந்து கொள்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய விஷயமாக இது நான் பார்க்கிறேன். வசை ஒழிய அப்படின்னு சொன்னா, இகழ்ச்சி இல்லாமல் வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள். இகழ்ச்சியுடன் இசை ஒழிய அப்படின்னு சொன்னா புகழ் இல்லாமல் வாழ்பவர்கள் வாழாதவர்கள் அப்படின்னு அப்ப ஒரு இல்லறத்தானை பொறுத்தின வரைக்கும் 2 பயன் வேணும். ஒண்ணு இம்மை பயன், இன்னொன்னு மறுமை பயன். பொதுவாக எல்லா இதுலயும் அதிகாரத்திலையும் இம்மை பயன் மறுமை பயனை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த மொத்த அறத்துப்பாலை பார்க்கும் பொழுது, இதான் அறத்துப்பால்ல கடைசி, நமக்கு இல்லறவியல்ல கடைசி அறத்துப்பால்ல இல்லறவியல்ல கடைசி அதிகாரம். இந்த இல்லறவியலை அழகா எண்ட் பண்றது எப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இல்லறத்திற்கு பெருமை சேர்ப்பது என்ன அப்படின்னா, நல்ல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு ஔவையார் சொன்ன. இந்த இல்லறத்திற்கு பெருமை சேர்ப்பது அப்படிங்கிறது, நாம் இத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தின் வளங்களை எல்லாம் அனுபவித்ததற்கு பிரதிபலனாக இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்து செல்வது அப்படிங்கிறது தான் இந்த இல்லறத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பலன் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இம்மை பயன்கிறது இந்த புகழ்ங்கிறது வெறும் ஃபேம் அப்படிங்கிறது கிடையாது. எதனால் கிடைக்கும் புகழ்? இனிமே புகழ்னு சொன்னா உங்க மனசுல இந்த வெறும் இந்த ரீசன்ஸ்னால இல்லாம வரக்கூடிய புகழுக்கு புகழ் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் கொடுக்காதீர்கள். அதுதான் நான் சொல்றேன். யார் ஒருத்தர் இந்த அறத்தின் பாற்பட்டு வாழ்க்கையை நடத்தி அறத்தினால் பெற்ற பொருளை வறியவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் பரோபகாரத்தை சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் கிடைப்பதுதான் புகழ். அந்த புகழ் தான் ஊதியம் இந்த உயிருக்கு அப்படிங்கிற. அந்த ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறதையும் நம்ம சரியா புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, புகழோடு தோன்றுகிறச்சே புகழ் குணங்களோடு தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிருக்கு ஊதியமானது புகழ் குணங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு நன்றாக புரியும். நிறைய சிந்திக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிள் மாதிரி இருக்கு. இந்த 10 குறட்பாக்களை படிக்கிறச்சே ரொம்ப சிம்பிள் மாதிரி இருக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆழமான குறட்பாக்களாக இருக்கிறது. நாம நிறைய டுவெல் பண்றதுக்கு நிறைய இது இருக்கு. நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நிறைய உட்கார்ந்து யோசிக்கலாம் இதுல. அடுத்தது இம்மை பயன் சொன்னேன், புகழ். மறுமை பயன் என்பது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அங்க இல்வாழ்க்கையில சொல்லியாச்சு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழ வேண்டுமோ அவன் அதன்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழ வேண்டும்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் இந்த 23 அதிகாரங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் வாழணும். அது பிரகாரம் வாழ்ந்தான்னா வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுதான் மறுமை பயன் அப்படின்னு.
அப்ப நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாமளே ஒரு ரேங்கிங் சார்ட் போட்டு நாம இந்த எந்தெந்த குணங்கள்ல எல்லாம் நாம இன்னும் கொஞ்சம் கூட நம்மள பெட்டர் பண்ணிக்கணும், எது நம்ம பெஸ்டா பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நான் யாரும் இன்னொருத்தர் போடுறதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அது தேவையும் இல்லை. அவங்களுக்கு அவங்களே நம்ம ரேங்கிங் போட்டு நம்மள நாமளே செதுக்கிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்தலாம். அடுத்த வகுப்பு நமக்கு துறவறவியலை நாம ஆரம்பிக்கணும். இந்த அளவுல இந்த வகுப்பை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ பாராயணத்தை ஸ்டார்ட் பண்றோம்.